Good morning. Today நம்ம பார்க்க போகிறது Einstein A and B coefficient. Einstein So Einstein A and B coefficient பார்க்கணும். Just consider a assembly of atoms. Consider a assembly of atoms. Atoms consider பண்ணிட்டு மேலே consider a assembly some atoms வந்து consider பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி லைட் எனர்ஜி விளையாடுறதா வைக்கலாம். ஸோ லைட் எனர்ஜி விழுந்ததுனாக்கில் அது சம் பிளேசஸ் வந்து எடுத்துக்கும். சரியா, அந்த பிளேசஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கில் 3 வேஸில் வந்து அந்த பிளேசஸ் ஒர்க் ஆகும். சரியா, ஸோ அந்த பிளேசஸ் என்ன spontaneous, stimulated, absorption. ஒன்று, செகண்ட் ஒன்று spontaneous emission. தேர்ட் ஒன்று stimulated emission. இந்த மாதிரி 3 வேஸஸில் அந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் கன்சிடர் அசம்பிளி ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லிட்டு என்னோட 3 வேஸில் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ இல்லை நம்ம ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் எல்லாம் சொல்லுது அப்படின்னாக்கல ஜஸ்ட் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எனர்ஜி டயக்ராம். இது ஏ, இது பி, E2 எனர்ஜி லெவல், இது E1 எனர்ஜி லெவல், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N2, இந்த மாதிரி இருக்கலாம். இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எனர்ஜி ஸ்டேட்டு. ஸோ ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கல ஜஸ்ட் ஆட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டம்ஸ் மேலே ஒரு லைட் எனர்ஜி விளையாடுறதா வச்சுக்கலாம். ஆட்டம்ஸ் மேலே லைட் எனர்ஜி விளையாடுறதா வச்சுக்கலாம். சப்போஸ் லைட் எனர்ஜி போயிட்டு ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படிங்கிற ஒரு லைட் எனர்ஜி போயிட்டு இது மேலே விழுது. ஈக்குவல் டு ஹெச் நியூங்கிற லைட் எனர்ஜி ஆட்டம் மேலே விழுது. இந்த லைட்டில் இருக்கிற எனர்ஜி அந்த ஆட்டம் வாங்கிட்டு என்ன பண்ணும், அது கிளச்சிட்டு மீன்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். எனர்ஜி வாங்கினதுனால, லைட் எனர்ஜி வாங்கினதுனால எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்படி போட்டு ஏறமாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஐரன் ஸ்டேட்டுக்கு இந்த ஆட்டம் போயிடும். கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஐரன் ஸ்டேட்டுக்கு ஆட்டம் போயிடும். ஸோ இப்படி ஆட்டம் போனதுனால என்ன பண்ணும், இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்டில் எனர்ஜி வாங்கிட்டு ஆட்டம் ஐரன் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னாக்கல இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கல ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன்னா எனர்ஜி வாங்கிட்டு ஜஸ்ட் மேலே போகும், ஐரன் ஸ்டேட்லேருந்து ஐரன் ஸ்டேட்டுக்கு போகும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கல த ரேட் ஆஃப் என்ன இதை ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னாக்கல ஏபி அப்படின்னு போட்டுக்கோ, என் போட்டு சஃபிக்ஸில் ஏபின்னு போட்டுக்கோ. ஸோ ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1. ஸோ இங்கே இருந்தால் போகும். சரியா, அதனால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1 அண்டு இன்சிடென்ட் எனர்ஜி ரேடியேஷன். இன்சிடென்ட் போயிட்டு என்ன எனர்ஜி விழுதோ அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1 அண்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N1 அட் E1 எனர்ஜி ஸ்டேட் E1 எனர்ஜி ஸ்டேட் அண்டு இன்சிடென்ட் ரேடியேஷன் incident energy density.
Q அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல இதை இப்போ இந்த நம்ம சென்டென்ஸாக சொன்னதை இங்கே வந்து பார்த்தோன்னாக்கல ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னாக்கல N absorption stimulated absorption directly proportional to number of atoms N1 at energy level E1 and incident radiation Q. ஸோ இந்த மாதிரி இதை ஈக்குவேஷனாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாற்றி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னாக்கல இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ NAB போட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல பின்னு போட்டுக்கணும். B1 to N1 Q. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி வருது, பி வந்து பார்த்தோம்னாக்கல B12ங்கிறது B12 ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். B12ங்கிறது என்ன பண்ணுங்க, B12 போனால் ஆட்டம்ஸ் எனர்ஜி போயிட்டு இங்கே எனர்ஜி போயிட்டு லைட் எனர்ஜி இங்கே ரேடியேஷன் விழுந்த உடனே இந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும், எனர்ஜி வாங்கிட்டு ஏவிலிருந்து பிக்கு போகும். ஏலேருந்து பிக்கு போகும். எந்த இடத்துல போய் சேருதோ அந்த பாயிண்ட் தான் இந்த பி பாயிண்ட்டு. 1-2ங்கிறது 1 எனர்ஜி லெவல் 1லேருந்து 2க்கு போகிறது 1-2. சரியா? ஸோ இந்த மாதிரி சொன்னோம். ஸோ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படின்னா இப்படி தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ். ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல இதுவும் உன்ன மாதிரியே தான். சரியா? ஆட்டம்ஸ் என்ன பண்ணணும், மேலே வந்துடும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போனது எப்பயுமே இது பேர், இந்த இதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் பார்த்தினாக்கல அப்வர்ட் ப்ராசஸ் அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸ் பேர் அப்வர்ட் ப்ராசஸ். அப்வர்ட் ப்ராசஸ். அப்வர்ட் ப்ராசஸ்னா கீழேருந்து மேலே போகிறதுக்குனால அப்வர்ட் ப்ராசஸ். ரிமைனிங் இது வந்து அப்வர்ட் ப்ராசஸ். ஒன்று மட்டும் அப்வர்ட் ப்ராசஸ். ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டும் டவுன்வர்ட் ப்ராசஸ். அப்வர்ட், ரெண்டும் டவுன்வர்ட். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் நடக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ் எமிஷனும் என்ன பண்ணும், ஆட்டம்ஸ் வந்து கீழேருந்து மேலே போயிடும். மேலே போன இடத்துல அப்படியே இருக்கும். எப்போல்லாம் ஸ்பான்டேனியஸ் எமிஷனில் ஆட்டம் மேலே இருக்குதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வெளியிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். எனர்ஜி இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து இன்னொரு எனர்ஜி போய் விழுந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும், மேலேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும்போது பார்த்தோன்னாக்கல எனர்ஜி எமிட் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இது N2 N1 N2 N1. இங்கே A, இது B, எனர்ஜி லெவல் 1, எனர்ஜி லெவல் 2. சரியா? ஸோ கீழே என்ன பண்ணுவோம், எனர்ஜி வந்து எமிட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு H நியூ அப்படிங்கிற எனர்ஜி எமிட் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கல த ரேட் ஆஃப் என்னது ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இது ஷார்ட்டாக SP அப்படின்னு போட்டுக்கோ. சஃபிக்ஸில் SP அப்படின்னு போட்டுக்கோ. த ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் directly proportional to number of atoms N2. Directly proportional to number of atoms N2 அப்படின்னு எழுதுவோம். சரியா? the rate of spontaneous emission directly proportional to number of atoms N2 at energy level E2 at E2 அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல இப்போ இதை வந்து சென்டென்ஸை ஈக்குவேஷனாக இங்கே எழுதுன மாதிரி எழுதுவோம். ஸோ NSP spontaneous emission directly proportional to N2. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கல NSP ஈக்குவல் டு முன்ன மேலேருந்து என்ன பண்ணுது, கீழேருந்து மேலே போனோம், அதனால் B யூஸ் பண்ணோம். மேலேருந்து கீழே வருது, அதனால் ஏவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ என்ன பண்ணுவோம், 2லேருந்து 1க்கு வருது. ஸோ அதனால்
2 1 2லேருந்து 1 வரதுனால 2 1 ரிமைனிங் இருக்கிற N2 அப்படியே போட்டு இங்கே Q வராது. ஏன்னா எந்த ஒரு போட்டானும் போயிட்டு விழாமையே ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. அதனால Q இன்சிடென்ட் எனர்ஜி ரேடியேஷன் கிடையாது. ஸோ அதனால இது எப்படி எழுதிப்போம். ஸோ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று stimulated emission. Stimulated third one. Stimulated emission. Stimulated emission என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல இதுவும் டவுன்லோட் ப்ராசஸ் தான். சரியா? ஸ்பான்டேனியஸ் எமிஷனும் டவுன்லோட் ப்ராசஸ் தான், மேலேருந்து கீழே வரும். ஸோ இதுக்கு பேர் டவுன்லோட் ப்ராசஸ். இங்கேயே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் அப்வர்ட் ப்ராசஸ். ஸோ இதுவும் டவுன்லோட் ப்ராசஸ். டவுன்லோட் ப்ராசஸ்னா கன்ஃபார்மாக மேலேருந்து கீழே தான் வரும். ஸோ அப்போ ஒரு எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கீழே வரும். சரியா? இங்கே இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கல ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக எந்த ஒரு எனர்ஜி போய் மேலே விழுந்தாலும் லைட் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கீழே வந்துடும். பட் இது வந்து பார்த்தோன்னாக்கல எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கீழேயும் வரும். அது இல்லாமல் ஒரு எனர்ஜி வெளியே இன்சிடென்ட் ரேடியேஷன் போட்டான் வந்து இங்கே போய் விழுறதா வச்சுக்கலாம். போட்டான் இங்கே போயிட்டு விழுறதா வச்சுக்கலாம். ஸோ போட்டான் விழுந்ததுனாக்கல என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு மோதக்கூடிய போட்டான்னு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி இது. சரியா? ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்தால் அதுக்கு ஒரு எனர்ஜி எமிட் பண்ணோம். ஸோ 2 எனர்ஜி எமிட் பண்ணோம். ஒன்று இன்சிடென்ட் ரேடியேஷன், அது இன்னொன்று ஆல்ரெடி ஐரன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஐரன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அந்த எனர்ஜி எமிட் பண்ணிட்டு கீழே வரும். ஸோ அதனால் 2 போட்டான்ஸை எமிட் பண்ணிட்டு வரும். ஸோ இதுவும் வந்து டவுன்லோட் ப்ராசஸ் தான். இதுவும் டவுன்லோட் ப்ராசஸ் தான். ஸோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரேடியேஷன் இருக்கணும், எனர்ஜி எமிட் பண்ணணும். ஸோ இந்த வழியில் நடந்ததுன்னா இதுக்கு பேர் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல the rate of stimulated emission, the rate of stimulated emission நம்ம ஷார்ட்கட்ல சொல்லிக்கலாம். stimulated emission ST, stimulated emission. The rate of stimulated emission directly proportional to in atoms, N2 atoms, directly proportional to N2 atoms, directly proportional to N2 atoms, and at energy level E2 and incident energy density, ஸோ இது வந்து சென்டென்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு நம்ம ஈக்குவேஷனாக மாற்றுவோம். ஈக்குவேஷனாக மாற்றும்போது the rate of stimulated emission directly proportional to என்னது number of atoms N2 and incident energy radiation Q at energy level 2. ஸோ இப்படி எழுதிப்போம். ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னாக்கல NST என்ன பண்ணுவோம், ஈக்குவல் போட்டுப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கல என்ன பண்ணுவோம், கீழேருந்து மேலே போகுது, அதனால் பிங்கிற லெட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். கீழேருந்து மேலே ஏழுலேருந்து பிக்கு போகிறதுனால பி யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன்றுக்கும் என்ன பண்ணுவோம், பிலேருந்து ஏவுக்கு வரும். ஸோ அதனால் ஏவை யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே பார்த்தா என்ன பண்ணுவோம், இங்கேயும் பார்த்தோன்னா ஏ பி E1 E2 இது N2 N1. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னாக்கல A21 வந்திருக்கணும். ஆனால் இதுக்கு மட்டும் மாற்றி எழுதிப்போம். A21 பதிலாக B21 N2
யூ அப்படின்னு எழுதுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஈக்குவேஷன் இன்ஸ்டன்டா ஏஎன்பி கோஎஃபிஷியன்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதில் A1 B12ங்கிற ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்னது B21ங்கிற ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல A21 இந்த இடத்துல B12 இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கல ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம இப்போ ஈக்குவேஷனுக்கு போவோம். இன்ஸ்டன் A and B கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் 3 ரைட் பண்ணிப்போம். and AB equal to B12 N1 Q. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து in spontaneous equal to A21 N2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா in stimulated emission equal to A B21 N2 Q. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், upward process equal to downward process. upward process equal to downward process நடத்துவோம். ஸோ இது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன் போட்டு upward process equal to downward. upward process வந்து equal to downward process இருக்கும் at equilibrium conditionல. அதனால வந்து upward process நம்ம எழுதிப்போம். upward process equal to downward process. So upward process equation 1 B12 N1 Q equal to upward process equal to downward process. downward process 2 வரும். A21 N2 plus இது B21 N2 Q. So upward process equal to downward process. So இது upward, இது ரெண்டும் downward. இது upward process. So இது equal to இது. So அப்படி நம்ம ஈக்குவேஷனை மாற்றி எழுதிப்போம். ஸோ இந்த B terms equal to இந்த பக்கம் கொண்டு வருவோம். B terms equal to இந்த பக்கம் கொண்டு வருவோம். ஸோ இது அப்படியே ரைட் பண்ணிப்போம். U. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தால் இந்த terms மைனஸ் ஆகும். மைனஸ் B21 N2 Q equal to A21 N2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ காமனாக இருக்கிற அந்த Qவை வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் எழுதுவோம். B12 N1 மைனஸ் B21 N2 அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு இது இருக்கும் A21 N2. அந்த Q அங்கே வச்சுப்போம், ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு போவோம். Q அங்கே வச்சுட்டு ரிமைனிங்கை அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போனோம்னாக்கில் Q ஈக்குவல் டு A21 N2 A21 N2 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை B12 N1 மைனஸ் B21 N2 இது கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். டினாமினேட்டரில் நியூமரேட்டர் and denominator divide by எதில் B21 N2வால் டிவைட் பண்ணுறோம். B21 N2வால் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கலே இதில் இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோ. ஸோ ஈக்குவேஷன் 3ல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டரில் என்ன வரும் அப்படின்னாக்கல A21 N2 டிவைடட் பை இது
B21 N2 whole divided by இது B12 N1 divided by இது B21 N2. நெக்ஸ்ட் இந்த மைனஸ், நெக்ஸ்ட் இந்த மைனஸ். ஸோ இந்த மைனஸ் போட்டு என்ன பண்ண போகிறோம், B21 N2. ஸோ இங்கேயும் B21 N2. என்ன பண்ணுவோம், இந்த N2 N2 காமனாக இருக்குது, அதனால் இது ரெண்டு அடிச்சிருவோம். இதுவும் காமனாக இருக்குது, அதனால் இது ரெண்டு அடிச்சிருவோம். இது அடிச்சுட்டா இங்கே 1 வரும், இங்கேயும் 1 வரும். ஸோ Q ஈக்குவல் டு A21 டிவைடட் பை B21. இங்கே B21 N1 divided by B12 B12 N1 B21 N2 minus 1 அப்படிங்க. இது அடிச்சா இந்த 1 கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் ஷார்ட் ஆகி என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம்ஸ் அப்படியே இந்த இடத்துக்கு வரும். ஸோ அப்போ A21 divided by B21 இது அப்படி கீழே வந்துடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே B12 divided by B21. ஸோ இது ரெண்டும் ஒன்றாச்சுக்கோ, அப்படியே N1 divided by N2. சரி, இது N2, இந்த இடத்துல N2 போட்டுக்கணும், இந்த இடத்துல N2. ஸோ ஈக்குவல் டு அவ்வளோதான். சரியா, சாரி, இந்த மைனஸ் போட்டு 1 அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ N1 N2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன். N1 N2ங்கிறது போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன் ஃப்ரம் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ N1 N2ங்கிறது என்னது, N1 divided by N2 equal to e power h nu by kt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ N1 N2க்கு பதிலாக e power h nu by ktன்னு இதில் கொண்டு போய்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கல q equal to A21 divided by B21 B12 divided by B21. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக தான் அந்த மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கும். e power h nu by kt மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கல B12 divided by B21 equal to 1 என்னோட வேல்யூ. இது கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ அப்போ ஃபைனலாக B12 ஈக்குவல் டு B21 ஈக்குவலாக 2 வச்சிரும். B12க்கு பதிலாக என்ன பண்ணலாம், B21 போடலாம். போட்டோம்னாக்கல என்ன ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். B21 divided by B21 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கல Q ஈக்குவல் டு A21 divided by B21 இங்கே B21 divided by B21 e power h nu by kt minus 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக இது மட்டும்தான் இருக்கும். Q ஈக்குவல் டு A21 divided by B21 e power h nu by kt minus 1 அப்படின்னு இருக்கும். மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பிளாங்க் ரேடியேஷன் லாவை யூஸ் பண்ணுவோம். பிளாங்க் ரேடியேஷன் லா, பிளாங்க் ரேடியேஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னாக்கல Q ஈக்குவல் டு 8 by h e cube divided by c cube into 1 by e power h nu by kt minus 1. இதுதான் பிளாங்க் ரேடியேஷன் லா. இதையும் கம்பேர் பண்ணுவோம். Q ஈக்குவலாக இருக்குது, அதனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம்.
அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கல இதுவும் இதுவும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுவோம். a 21 divided by b 21 1 by e power 8 nu kt minus 1 equal to இது அப்படியே எழுதிக்கோ 8 by h nu cube divided by c cube 1 by e power h nu by kt minus 1. இப்போ காமனாக இருக்கிறத இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? இது ரெண்டும் தான் இருக்கும். ரிமைனிங் இது ரெண்டும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ரெண்டு மட்டும் ரைட் பண்ணிப்போம், அவ்வளோதான். சரியா? ரெண்டு மட்டும் a 21 divided by b 21 equal to 8 by h e cube divided by c cube. ஸோ இது மாதிரி மட்டும்னா இதுக்கு பேர் தான் ஐன்ஸ்டீன் a and b கான்ஸ்டன்ட், ஐன்ஸ்டீன் a அண்டு b கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கல இந்த ஸ்டெப்பை என்ன எழுதலாம்? வேறு மாதிரி a 21 divided by b 21 equal to 8 by h divided by lambda cube மாற்றலாம். ஏன்னா equal to c by lambda equal to c by lambda. ஸோ lambda இந்த பக்கம் முன்னாங்கல இங்கே வரும். ஸோ lambda equal to c by mu அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 by lambda போட்டோம்னாக்கல நியூ பை சின்னு வரும், நியூ பை சின்னு வரும். ஸோ இப்போ 1 by lambda கியூப்னு போட்டோம்னாக்கல நியூ கியூப் பை சி கியூப். சரியா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னாக்கல இது இங்கே வந்துடும். நியூ ஈக்குவல் டு சி பை lambda 1 by lambda equal to நியூ பை சி. இது கியூ போட்டோன்னா இதுவும் கியூ ஆயிரும். ஸோ இதுக்கு பதிலாக இதை இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ இது தேவையில்லை, இதோடய நீ முடிச்சுக்கலாம். சரியா? இதோடய முடிச்சாலே போதும்.